இந்த 10 நாட்கள் மீனராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாட்களாகும். ஏனென்றால் உங்களுக்கு கடன், பகை, நோயை கொடுக்க வேண்டிய 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகின்றார். உங்களின் 8ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். மீனராசிக்காரர்களுக்கு பாதகங்களை செய்யக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய மூவரும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. 8ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று இருப்பதால் உங்கள் எதிரிகள் மூலம் செய்வினை கோளாறுகளுக்கு ஆட்படுவீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என வீண் வழக்குகளும் வம்புகளும் உங்களை வந்து சேரும். திசாபுத்திகள் சரியாக உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் சூரிய திசை, சுக்கிர திசை மற்றும் கேது திசை போன்ற திசைகளில் உள்ளவர்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக உங்கள் உறவு முறைகளில் இளைய சகோதரன் அல்லது சகோதரி மூலம் பண இழப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தின் 24 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிடுவார். அதுவரை மீனராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். உங்கள் எதிரிகளின் கை ஓங்கியே இருக்கும். உங்களின் ஒவ்வொரு செயல்களும் நடவடிக்கைகளும் உங்கள் எதிரிகளால் கண்காணிக்கப்படுகிறது. இதற்கு பரிகாரமாக தேய்பிறை அஷ்டமியான இன்று 11/3/2026 அன்று கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். வால் மிளகை வாங்கிக் கொள்ளுங்கள். அதில் 21 வால் மிளகை உங்களின் கைகளாலே சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். திரி போடும் அளவிற்கு சிவப்பு நிற காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அந்த வால் மிளகை மடித்து 100 கிராம் அளவு நெய் கொள்ளும் அளவிற்கு ஒரு அகல் விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். சிவப்பரளி பூவை காலபைரவருக்கு சமர்ப்பணம் செய்து தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் எதிரிகளை வெல்வதற்கும் வீண் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலகுவதற்கும் உங்களை தற்காக்கும் ஓர் சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும். உங்கள் ராசிநாதன் ஜூன் மாதம் வரை தனக்கு பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பது மீன ராசிக்கு அவரால் நன்மை செய்ய முடியாத நிலையை கொடுக்கிறது. எனவே இறை வழிபாட்டையும் பரிகாரங்களையும் முறையாக மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசியானது தற்பொழுது 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்ம சனியில் உள்ளது. அது மட்டுமின்றி உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் உடல்நலத்தில் குறைபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் வலுவாக இருந்தால் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். ஆனால் தற்பொழுது உங்கள் ராசிநாதன் அவருக்கு பகை வீடான மிதுன ராசியில் அமர்ந்துள்ளார். எனவே அவரால் உங்களுக்கு 20% நல்ல பலன்களை மட்டுமே வழங்க முடியும். அது மட்டுமின்றி தற்பொழுது மாத கிரகங்களும் சரியில்லாத நிலையில் சஞ்சரிக்கின்றனர். உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்ய வேண்டிய செவ்வாய் பகவான் ராகு பகவானுடன் 0 டிகிரியில் இணைந்துள்ளார். அவர் கும்பராசியை விட்டு வெளியேறும் வரை குடும்பத்திலும் தந்தையாருடனும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த 10 நாட்கள் எதிலும் கவனமாக இருங்கள். மீனராசிக்காரர்